மித்ரா நீதானே? அடையாளமே தெரியல பாரு. ஏய், பக்கத்துல இருக்கிற உன்னை பார்த்தா கூட தான் இப்ப இருக்கிற நந்தினி மாதிரியே தெரியல. ஏய், இதுல பாத்தியா பாட்டி இவ்ளோ கியூட்டா இருக்காங்கன்னு. டேய் பசங்களா, ரூமுக்கு போயிட்டு பேக் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாட்டு விளையாடலாம். சரி மாமா. அக்கா, யாருக்கா அவங்க? இதுக்கு முன்னாடி இவங்கள இந்த வீட்ல பார்த்தது இல்லையே. தெரியல ஆதித்யா, என்கிட்ட கேக்குறியே? நானும் இப்பதானே உன் கூட ஸ்கூல்ல இருந்து வரேன், எனக்கு எப்படி தெரியும்? மாமா, அவங்க யார் மாமா? புதுசா இருக்காங்க. அவங்கள கேக்குறீங்களா? ஆ, நானே ஸ்கூல்ல இருந்து வரப்ப உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அவங்க எல்லாரும் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. அதோ அங்க பாத்தியா, ஒரு பாட்டி டெரரா உட்காந்துருக்காங்களே, அதுதான் மித்ரா மேடத்தோட பாட்டி. மித்ரா மேடம் பக்கத்துல கெத்தா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க பேரு நந்தினி. மித்ரா மேடத்தோட அத்தை பொண்ணு. அத்தை பையன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேரு விக்னேஷ். அவரை காணோம், ஏதாவது வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? மாமா, லண்டன்ல இருந்து வந்திருக்காங்கனா அவங்க இனிமே இங்கதான் இருக்க போறாங்களா? ஆமாண்டா. அவங்க எல்லாரும் எதுக்கு மாமா வந்திருக்காங்க? அவங்க எல்லாரையும் பாத்துட்டு போறதுக்காகவும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி ஊரை சுத்தி பாக்குறதுக்கும் வந்திருக்காங்க. மித்ரா, யார் அந்த ரெண்டு சின்ன பசங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பொடி பசங்க. விவரமா நாங்க யாருன்னு விசாரிக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன் பாட்டி கேக்குறீங்க? இங்க தண்டத்துக்கு ஒருத்தி இருக்காளே, அந்த தண்டத்துக்கு பிறந்த தண்டம் தான் இதுங்க ரெண்டும். சரியான இம்சைங்க. சரி, இந்தாங்க, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, மாமா வெளியே வெயிட் பண்றேன். ஓஹோ, அப்படியா? அப்போ அந்த வேலைக்காரி குடும்பமா இங்கதான் உக்காந்து டேரா போட்டுட்டு இருக்காளா? இது நல்ல கதையா இருக்கே. பாட்டி, கதையெல்லாம் இருக்கட்டும். இந்த மித்ராவுக்கு யாரை எங்க வைக்கணும்னு கொஞ்சம் கூட தராதரமே தெரியாம எல்லாரையுமே ஒரே மாதிரி இந்த வீட்டுல வச்சிருக்கா. நீங்க உங்க ஸ்டைல்ல கூப்பிட்டு அதுங்கள வார்ன் பண்ணுங்க. பாக்குறதுக்கு சின்ன பசங்களா இருக்காங்க, ஆனா விவரமா வீட்டுக்கு வந்தவங்க யாருன்னு கேக்குற அளவுக்கு ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. இதுங்களை இப்படியே விட்டு வச்சா ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. வேலைக்காரி பசங்களுக்கு இவ்ளோ சுதந்திரம் எல்லாம் இந்த வீட்டுல இருக்க கூடாது பாட்டி. சொன்னாங்கனா நானே அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆதித்யா, தமிழ், உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை இந்த வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா முதல் வேலையா என்கிட்ட வந்துதான் சொல்லணும். அவங்க என்ன திட்டுறத பத்தியோ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கறத பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா உங்களை எதுவும் சொல்றதுக்கு அவங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். மத்தவங்க உங்களை பத்தி ஏதாவது பேசுறத பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியாது. புரியுதா? ஓகேமா. சரி, நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு ஹோம்வொர்க் பண்ணுங்க. அம்மா, நானும் அக்காவும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்து அப்புறமா ஹோம்வொர்க் பண்றோமா? இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள மறுபடியும் விளையாட போணுமா? ஹோம்வொர்க் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போங்க. அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே ஹோம்வொர்க் கம்மியாதாம்மா இருக்கு. நாங்க விளையாடிட்டு வந்து அப்புறமா படிக்கிறோமேமா. தவக்கல மாமா எங்களை விளையாட வர சொன்னாங்கம்மா. டேய் குட்டி பயலே, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? இந்த பெர்ஃபியூமோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? 1,00,000 ரூபாய். ஒரு நிமிஷத்துல இப்படி சுக்கு நூறா போட்டு உடைச்சு வச்சிருக்க. சாரிங்க ஆண்டி, தெரியாம கீழே வந்துருச்சு. என்னது தெரியாம கீழே விழுந்துருச்சா? வேணும்னே பாட்டில கீழே போட்டு உடைச்சிட்டு இப்ப தெரியாம விழுந்துச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கியா? இல்ல ஆண்டி, தெரியாம தான் விழுந்துச்சு. ஏய், உன்னை யார் இந்த ரூம்குள்ள கூப்பிட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்து வந்தப்ப அதிக பிரசங்கி தரமா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தல்ல.
வலிக்குது வலிக்குது ஆண்டி விடுங்க வலிக்குது விடுங்க ஆண்டி வலிக்குது ஏய் என்னாச்சு நந்தினி? இன்னும் என்ன ஆகணும் மித்ரா? எதுக்கு இந்த வானரத்தெல்லாம் வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் லண்டன்ல இருந்து கிளம்புறப்போ நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தனித்தனியா gift பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இது ஆதிக்காக நான் வாங்கிட்டு வந்த பெர்ஃப்யூம். எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். இவன் ரூமுக்குள்ள வந்து கீழே போட்டு உடைச்சிட்டான். எல்லாமே போச்சு. என் பெர்மிஷன் இல்லாம யார் இந்த ரூமுக்குள்ள வர சொன்னா? ஏய் எதுக்குடா உள்ள வந்த? உன்னை திட்டத்துக்கு தான் இப்படி பண்ணியா? இல்ல ஆண்டி பால் உள்ள வந்துருச்சு அதை எடுக்க தான் வந்தேன் சீ, பால் எடுத்துட்டு வெளியே போக வேண்டியதானே? இந்த ரூம்ல ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்களா? உங்க அம்மா இதை உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? எதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கிற பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து உடைச்சு போட்ட? ஆண்டி தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டி சாரி ஆண்டி ஏய் என்னடா என்ன சாரி? அதோட விலை 1 லட்சம் ரூபாய். நீ உங்க அம்மாவும் கொடுப்பீங்களா? அவங்க அம்மாவே இங்க தண்டத்துக்கு தான் இருக்கா. இதுங்களும் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்குதுங்க. டேய் முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம வெளியே போ. இனிமே இந்த ரூம் பக்கம் உன்னை பார்த்தேன் அப்புறம் நடக்கிறதே வேற. குட்டி பயலே போடா போ வெளியே.